Hi friends, welcome to LM Tech's Technical and Technologies. இந்த வீடியோவில் எக்ஸலில் இருக்க ஹோம் டேப் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஹோம் டேப்பில் இருக்க எடிட்டிங் குரூப்பில் இருக்க டூல் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபில் அப்படின்ற குரூப் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபில் டூல் பார்த்தோம் அப்படின்னா கிளிக் பண்ணோன்னே நமக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ டவுன், ரைட், அப், லெஃப்ட், ஸோ சீரீஸ், ஜஸ்டிஃபை, ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ இது இப்போ என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ இப்போ நம்மக்கிட்ட ஒரு செட் ஆஃப் டேட்டா இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அடிஷன் ப்ராசஸ் மாதிரி மேக் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து ஈக்குவல் டு அப்படின்னு, ஸோ ஈக்குவல் டுனா நம்ம இந்த இடத்துல ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது டிஃபைன் பண்ணுற மாதிரி. ஸோ இப்போ வந்து எந்தெந்த செல்ஸ்லாம் வேணுமோ நாம் அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா D4 யூஸ் பண்ணியிருக்கேன், தென் வந்து E5 அப்படின்றது யூஸ் பண்ணியிருக்கேன், தென் இன்னொரு ப்ளஸ் யூஸ் பண்ணிவிட்டு F5 அப்படின்ற செல்லை யூஸ் பண்ணியிருக்கேன், தென் அகைன் ஒரு ப்ளஸ் யூஸ் பண்ணிவிட்டு தென் G4 அப்படின்ற செல்லை யூஸ் பண்ணிவிட்டு அகைன் ஒரு மைனஸ் கொடுத்துட்டு ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 45 அப்படின்றத நான் கிளிக் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ என் ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா என் ஃபார்முலா கிளிக் பண்ண அதுக்கேற்ற மாதிரி எனக்கு வந்து செல்லோட கலர்ஸ் எனக்கு ஜென்ரேட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து என்டர்னு கொடுத்துட்டா எனக்கு இந்த ஃபார்முலா எனக்கு அப்ளை ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இப்போ நான் ட்ரேஸ் பண்ணால் எனக்கு இது வந்து இது அப்ளை ஆகும். அதாவது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது எனக்கு என்ன ரேஞ்சில் இருக்குது, D4 அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது. தென் 142 கிளிக் பண்ணுறேன், D5, தென் 199 கிளிக் பண்ணுறேன், ஸோ D6. இது என்ன ஆகுது அப்படின்னா எனக்கு வந்து நான் ட்ரேஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அடுத்த செல் ரேஞ்சை அதுவே எனக்கு கன்வெர்ட் பண்ணிக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து செல் ரேஞ்சை ட்ரேஸ் பண்ணி நம்ம ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணிக்கலாம். இதுவே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ வந்து பர்டிகுலராக ஃபில் ஆகணும் அப்படிங்கும்போது ஸோ எந்த செல்லில் வேணுமோ அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நமக்கு வந்து டவுனில் ஃபில் ஆகணும். ஸோ டவுன் அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா D4 E5 இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா D5 E6, அதாவது ரேஞ்சஸ் ஃபார்முலாஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டவுன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதுவே எனக்கு அப்பில் வேணும் அப்படின்னா ஸோ நான் கிளிக் பண்ணிவிட்டு அப் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்பில் நமக்கு எந்த வேல்யூஸுமே இல்லை, அதனால் எனக்கு வந்து எதுவுமே ஷோ ஆகலை. ஸோ இந்த ஃபார்முலா வேணால் டிலீட் பண்ணிட்டு இதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல ஸோ அப் அப்படின்னு தரேன். ஸோ ஒரிஜினல் சோர்ஸ் இல்லை அப்படின்னா நமக்கு ஃபார்முலாஸ் இந்த இடத்துல ஒர்க் ஆகாது. தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ அப் டவுன் ஓகே இல்லை அப்படின்னா நான் அப்க்கு வேணால் என்னோட போட்டு காமிக்கிறேன். ஸோ இப்போ ஈக்குவல் டு ஸோ 85 தென் மைனஸ் சிம்பிள் கொடுத்துட்டு பக்கத்தில் சரி நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஸோ அப் அப்படின்னு நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 33. ஸோ இதுக்கு பிஃபோர் எனக்கு ஃபார்முலா அப்ளை ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல இது நமக்கு அப்ளை ஆகலை. இதெல்லாம் பார்த்தோம்னா ஸோ நமக்கு ஸ்டார்டிங் ரேஞ்சே பார்த்தோன்னா D4 இந்த இடத்துலேருந்தே நம்ம ஒர்க் பண்ணிப்போம். ஸோ பிஃபோர் நமக்கு எந்த வேல்யூஸும் இல்லை, அதனால நமக்கு ஒர்க் ஆகலை. ஸோ இப்போ நம்ம வந்து அப் டவுன் வைஸ் ஃபில் பண்ணிட்டோம். இதுவே பார்த்தோம் அப்படின்னா ஸோ செல் அப்படின்னு இப்போ இங்கே ஒரு வேர்டு இருக்குது. இந்த வேர்டு வந்து எனக்கு ரைட் சைடில் ஃபில் ஆகணும் அப்படின்னா ஸோ நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணாமல் ஸோ ஃபில்லரே போயிட்டு ரைட் அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ இந்த சைடு என்ன கண்டென்ட் இருக்கோ அது எனக்கு ரைட்டில் ஃபில் ஆகி தந்துடும். இதுவே நமக்கு லெஃப்ட் சைடில் வேணும் அப்படின்னா ஸோ கர்சர் லெஃப்ட் சைடு வச்சுட்டு ஃபில் லெஃப்ட் அப்படின்னு நம்ம கிளிக் பண்ணலாம். தென் அடுத்த டூல் பார்த்தோம் அப்படின்னா ஸோ சீரீஸ் அப்படின்றது. ஸோ சீரீஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்ம 1 2 3 போடுறோம் பார்த்தீங்களா? ஸோ 1 2 3 போடும்போது நம்ம எப்படி போடுவோம், சீரியல் நம்பர் இந்த இடத்துலேருந்து 1 2 3. ஸோ ஒரு கொஞ்சம் ஸ்டார்டிங் பண்ணிவிட்டு தென் அப்புறமா நம்ம இப்படி வச்சு ட்ரேஸ் பண்ணுவோம். ட்ரேஸ் பண்ணோன்னே எனக்கு இது இன்க்ரிமெண்ட் ஆகி எனக்கு அடுத்தடுத்து வந்துடும். ஸோ இந்த மாதிரி 1 2க்கு மட்டும்தான் பண்ண முடியுமான்னு கேட்டால் கிடையாது. ஸோ இப்போ வந்து 2 4 6 2 4 6 இப்போ நம்ம சீக்வெண்ட்டாக நம்ம கொடுத்துட்டு தென் அதை நம்ம ட்ரேஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த இடத்துல அதுக்கு நடுவில் என்ன இன்க்ரிமெண்ட் ஆகுதோ ஸோ அந்தபடி நமக்கு ப்ராசஸ் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 ஆகிருக்கு, இங்கே 2 4 6. ஸோ 2ஆக எனக்கு இது வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளாக ட்ரேஸ் பண்ணணும் நம்பர்ஸ் போட்டுட்டு. ஸோ இப்போ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகணும் அப்படின்னா ஸோ இனிஷியலாக நம்ம ஃபஸ்ட்டு 1 அப்படின்னு கொடுத்துடணும். ஸோ இப்போ I1 செல்லில் 1 அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ இப்போ வந்து நானாக ஆட்டோமேட்டிக்காக அதை ரன் பண்ண வைக்க போகிறேன். ஸோ அதுக்கு சீரீஸ் அப்படின்ற ஆப்ஷனுக்கு போயிட்டு ஸோ உங்களுக்கு ரோஸாக வேணுமா இல்லை காலம்ஸாக வேணுமான்ட்டு. ஸோ ரோஸ் அப்படின்னா எனக்கு வந்து இப்போ ஹரிசாண்டலாக போகும். ஸோ காலம்னா எனக்கு வெட்டிக்கலராக வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெப் வேல்யூ இனிஷியலாக எனக்கு வந்து 1 அப்படிங்கிறது எனக்கு ஸ்டார்ட் ஆகணும். ஸோ அப்போ வந்து அப் டு நான் 20 வரை எனக்கு வந்து சீரியல் நம்பரை ஜென்ரேட் பண்ண சொல்கிறேன். இப்போ ஓகே அப்படின்னு கொடுத்துருக்கேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து 1லேருந்து 20 வரைக்கும் ஜென்ரேட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சீரீஸ் அப்படின்றது. தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கிளியர் அப்படின்றது. ஸோ இந்த கிளியர் டூல் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இதில் என்ன மாதிரியான கண்டென்ட்ஸ்லாம் கிளியர் பண்ண முடியும்னா ஸோ எல்லா கண்டென்ட்டையும் கிளியர் பண்ண முடியும். ஸோ எனக்கு கண்டென்ட்டே வேணால் ஷீட் பெயினாக இருக்கும் அப்படின்னு நினச்சோம்னா ஸோ கண்ட்ரோல் ஆல் அப்படின்னா எல்லா டேட்டாஸையும் நமக்கு கிளியர் பண்ணி கொடுத்துரும். ஸோ இப்போ கண்ட்ரோல் ரிசல்ட் கொடுத்துட்டு நம்ம டேட்டா வச்சுக்கலாம்.
தென் அடுத்த டூல் பார்த்தோம் அப்படின்னா கிளியர் ஃபார்மேட்ஸ் அப்படின்றது. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபார்மேட்ஸ் எதுவும் அப்ளை பண்ணல. ஸோ ஜஸ்ட் இதெல்லாம் நம்மளோட ஒரு டேபிள் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த டேபிளை சூஸ் பண்ணி இப்போ போல்ட் அப்படிங்கிறது அப்ளை பண்ணுறேன். ஸோ இதுக்கு வந்து ஒரு செட் ஆஃப் நான் கலர்ஸ் தரேன். ஸோ இப்போ ரெட் அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ இப்போ இந்த ஸ்டூடெண்ட்டை சூஸ் பண்ணுறேன். ஸோ இவங்களை சூஸ் பண்ணிவிட்டு இவங்களுக்கு வந்து இட்டாலிக் ஸ்டைல் அப்ளை பண்ணுறேன். தென் இவங்களுக்கு ஒரு செட் ஆஃப் கலர்ஸ் சூஸ் பண்ணுறேன். ஸோ ஒரு க்ரீன் கலர் கொடுத்துடலாம். ஸோ மார்க்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணிவிட்டு இவங்களுக்கு ஒரு அண்டர்லைன் அப்படின்ற கலருக்கு அண்டர்லைன் டூல் யூஸ் பண்ணிவிட்டு ஸோ இவங்களுக்கு ஒரு செட் ஆஃப் கலர்ஸ் வந்துருக்கேன். ஓகேங்களா. ஸோ இதுக்கு பேர் தான் ஃபார்மேட்ஸ் அப்படிங்கிறது ஃபாண்ட் யூஸ் பண்ணி செய்கிறது தான். ஸோ இப்போ வந்து இதெல்லாம் சூஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் செலக்ட் பண்ணிவிட்டேன் இந்த டேபிளை. ஸோ கிளியர் அப்படின்ற டூலுக்கு போயிட்டு ஸோ இப்போ கிளியர் ஃபார்மேட்ஸ் அப்படின்னு தரேன். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டேட்டா இருக்குது, பட் அப்ளை பண்ண ஃபார்மேட்ஸ் மட்டும் நமக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா ரிமூவ் ஆயிருக்கு. தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ கிளியர் கண்டென்ட்ஸ் அப்படிங்கிறது செலக்ட் பண்ணது வந்து எனக்கு கண்டென்ட் மட்டும் ரிமூவ் ஆயிரும். ஓகேங்களா. ஸோ கண்ட்ரோல் ரிசல்ட் கொடுத்துட்டு டேட்டாஸ் ரெக்கவரி பண்ணிக்கலாம். தென் கிளியர் கமெண்ட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஸோ கமெண்ட்ஸ் எங்கே இருக்கும்னா ரிவ்யூவில் நமக்கு இந்த இடத்துல இருக்கும். ஸோ இப்போ இங்கே கமெண்ட்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ரெட் கலர் மாதிரி ஆகும். ரெட் கலரில் செல்லில் ஒரு கார்னரில் நமக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா. இந்த செல்லை பற்றின நீங்கள் ஏதாவது டீட்டெயில்ஸ் தர விரும்புகிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த கமெண்ட்ஸ் மாதிரி யூஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஒரு கமெண்ட்ஸ் நான் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். ஹோமில் போயிட்டு கிளியரில் கமெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துறேன். ஸோ எனக்கு கமெண்ட்ஸ் வந்து எனக்கு கிளியர் ஆகிடுச்சு. ரைட். வேறு ஏதாவது ஹைப்பர் லிங்க்ஸ்லாம் கொடுத்துருந்தோம் அப்படின்னா நமக்கு இது கிளியர் ஆகும். ஸோ ஹைப்பர் லிங்க்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இன்சர்ட் வரும்போது நம்ம பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து எப்படி வந்து ஃபில் சீரிஸ் பண்ணுறது, தென் வந்து கண்டென்ட்டை கிளியர் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ இந்த ரெண்டு டூலையும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வருதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ண நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.